மதுரையில் KMR இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து 2.5 லட்சம் விதைப்பந்துகளை தயாரித்து உலக சாதனை படைத்தனர். மதுரை நாகமலை புதுக்கோட்டை அருகே 4 வழிச்சாலையில் உள்ள KMR சர்வதேச பள்ளியின் தாளாளர் டாக்டர் B. கிருஷ்ணவேணி தலைமையில் பள்ளி முதல்வர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் K. சரஸ்வதி, மூத்த முதல்வர் விஜயா சுந்தர் ஆகியோர் முன்னிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து 2.5 லட்சம் விதைப்பந்துகள் மற்றும் 5000 வளர்ப்பு பைகளை தயாரித்து உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி இணை இயக்குனர் சுவாமிநாதன் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ். First of all, I would like to thank the entire KMR institutions for taking up this world record project and successfully attempting it with all your children, faculties and madam herself and chairman sir, so everybody involved. So today we have witnessed one of the nicest events which is actually influencing the environmental positivity to our nation from Tamil Nadu. So today we have witnessed the event covering all the students, more than 1000 students and faculties and parents, grandparents involving themselves in preparing the seed balls and contributing to the nature god. So today our KMR institutions have broken this existing record with the head counts of 1184 head counts. அனைவருக்கும் வணக்கம். இங்கு எங்களுடைய எலைட் வேர்ல்டு ரெக்கார்ட் இன்னைக்கு சாதனை படைத்துள்ளது. இதற்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் மாணவ செல்வங்கள், அவர்களின் பெற்றோர்கள், அவர்களின் பாட்டி தாத்தா, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் கிரேட் ரெக்கார்ட் எங்கள் பிள்ளைங்க பண்ணியிருக்காங்க. 1184 கவுண்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா எலைட் வேர்ல்டு ரெக்கார்டில் நாங்கள் சாதிச்சிருக்கிறோம். இது KMR ஃபேமிலி அவங்க அத்தனை பேரும் எங்களுக்கு கை கோர்க்க போய் இந்த வெற்றியை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். இதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு நிமிஷம், இந்த விதை பந்துகளை இந்த நாங்கள் தயார் பண்ணிய விதை பந்துகளை 1 லட்சத்திற்கு மேலே நாங்கள் இன்னைக்கு தயார் பண்ணியிருக்கிறோம். இதில் பாதி விதை பந்துகளை நாங்கள் மதுரை டு ராமநாதபுரம் போகிற அந்த வழிகளெல்லாம் மரங்கள் வளர நாங்கள் வித்திட போகிறோம். மற்றும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு அவங்களுக்கு நாங்கள் நன்கொடையாக மீதி உள்ள விதைப்பந்துகளை கொடுக்க உள்ளோம் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.